மாமா சொல்லுமா. அந்த பொருள் அங்கங்க போட்டு வச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் எடுத்து வச்சிருங்களேன். ஓகேம்மா, அதான் அந்த பொருள் எடுத்து வச்சிருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறது பைத்தியக்கார எதுக்குடா வரீங்களா? மாமா சொல்லுமா சொல்லுமா. அந்த பொருளை எடுத்து வைக்கவே இல்ல. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை இருக்குல்லம்மா, அது முடிச்சிடறோம்மா, முடிச்சுட்டு எடுத்து வச்சிடறோம்மா. எனக்கு கொஞ்சம் பொருள் மேல இருந்து எடுத்து தரணும், அதையாச்சும் எடுத்து தாங்க. வந்துடும், நான் வராம எப்படி வந்துடுறேன். சொல்லுமா. என்னதான் காலையில இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த லேப்டாப் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அம்மா, நான் பெருசா ஏஐ சாட்பேட் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமா பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் பண்றீங்க? இந்த நாலு ஆமா, இந்த 4 கட்டத்தை போடுறது இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கோடிங். என்ன கோடிங்? ஊரை மாத்தி இருக்கீங்களா? ஐடி ஜாப்னு சொல்லிட்டு இந்த 4 கட்டத்தை வச்சுக்கிட்டு. பாத்தீங்கல்ல, இந்த மாதிரிதான் எந்த ஒரு கோடிங்கும் பண்ண தேவையில்ல. வெறும் 4 பாக்ஸ் ஈஸியா நோ கோட் லோ கோட் முடிச்சுட்டு போயிடலாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம், வாட்ச் பண்ணுங்க. இங்க மட்டும் இல்லைங்க, நீங்க உங்க பொண்டாட்டியும் வேலை செய்வீங்கன்னு சொல்லி ஈஸியா ஏமாத்திடலாம். உங்க வேலையை 5 நிமிஷத்துல ஈஸி பண்ணிடும் இந்த கோட், இந்த N8N. வாட்ச் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இது அது இல்ல, ஐயோ தள்ளு. N8N.io அப்படின்றது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லைக் எப்படி கோட் பண்ணாமல் ஒரு சாட்பாட் க்ரியேட் பண்ணுறது. நாங்கள் வந்து ஒரு டெவலப்பர் கிடையாது, நாங்கள் வந்து கோடிங் எங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ நாங்கள் எப்படி கோட் போகாமல் ஒரு சாட்பாட் க்ரியேட் பண்ணுறது, ஏதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் அண்ட் தென் டூல் பேஸஸில் ஏதாவது இருந்ததா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணுறோம். எஸ், அஃப்கோர்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கோடிங் தெரியலனாலும் பரவாயில்ல, யூஸ்ட் உங்களோட ட்ராக் அண்ட் ட்ராப் ஆர் மேபி த டூல் நாலேஜ் இருந்ததுன்னா போதும், உங்களால் ஈஸியாக ஒரு சாட்பாட் ஏஜென்டிக் ஏஐ ரெடி பண்ண முடியுங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம N8N.io அப்படின்ற ஒரு யூஆர்எல் போயிடும். ஸோ இந்த போர்ட்டல் வந்து மேஜராக நிறைய பேர் நோ கோட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் லைக் அன் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனுங்க. ஸோ வித்தவுட் நோ கோட் லோ கோட் தான். ஸோ ஸ்மால் லெவல் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஸ்மால் லெவல் ஆஃப் கோடிங் நாலேஜ் கூட உங்களுக்கு தேவை கிடையாது. பட் இஃப் யூ ஆர் அ காய், இஃப் யூ ஆர் அ பர்சன் லைக் ஹூ கேன் செட் அப் த திங்ஸ் ஆஃப் குட் என்விரான்மெண்ட் அப்படின்றவங்களுக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ N8Nக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், கெட் ஸ்டார்டட் வித் யுவர் N8N. லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணனால என்னோட இன்ஸ்டன்ஸ் காட்டுது. ஸோ லாகின் வித் யுவர் பேசிக் நேம், இமெயில் ஐடி அண்ட் தென் யுவர் க்ரெடென்ஷியல்ஸ் கேட்கும். ஜஸ்ட் லாகின் ஆல் யுவர் ஸ்டப்ஸ். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண லாகின் இன்ஸ்டன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண லாகின் இன்ஸ்டன்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்ளவுட் போர்ட்டல் க்ரியேட் ஆகிடுங்க. க்ளவுட் போர்ட்டல் க்ரியேட் ஆகிட்டதுக்கப்புறம் Vinohary92 and app.n8n.cloudன்னு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளவுட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் ஃப்ளோ நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சிம்பிள் வே, ஆஸ் லைக் இன் அ மேட்டர் ஆஃப் 5 minutes ஐம் கோயிங் டு ஷோ ஹவு த ஒர்க் ஃப்ளோ இஸ் கோயிங் டு பி ஒர்க் ஃபார் யூ கைஸஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு க்ரியேட் ஒர்க் ஃப்ளோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட ஒர்க் ஃப்ளோ 2 which I've already created one ஒர்க் ஃப்ளோன்றனால ஒர்க் ஃப்ளோ 2க்கு நான் போகிறேன். you're going to add a first step and then இந்த இடத்துல, அதாவது இந்த ஆப்ஷனில் உங்களோட நோட்ஸ் பேனல் இருக்குது. இந்த நோட்ஸ் பேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, எஸ், யூ கேன் ஃபைண்ட் அ நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ ட்ரிகர் மேனுவலி, ஆன் ஆப் ஈவெண்ட், ஆன் ஷெட்யூல், ஆன் வெப் ஹூக், கால் அண்ட் ஃபார்ம் சப்மிஷன். இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணாலும் ஃபார்ம் சப்மிஷன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு காட்டப்போகிறது, நம்ம கோட் லெவலில் ஒரு ஓப்பன்ஏஐ எப்படி கனெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி சின்னதாக அஜூர் ஓப்பன்ஏஐயை இங்கே எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இப்போ சாட்
மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வென் chat மெசேஜ் ரிசீவ்டு அப்படின்றது. ஸோ நான் இதை யூஸ் பண்ண போகிறேங்க. இதில் பேராமீட்டர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ ஐம் நாட் கோயிங் டு செட் எனி பேராமீட்டர். நான் என்ன பண்ண போகிறேன்னா டெஸ்ட் chat என்ன அப்படியே இங்கே கொடுத்துட்றேன். இங்கே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் வந்துருச்சா. ஸோ இதுதான் chat மெசேஜ் ரிசீவர் அண்ட் ஃபாலோட் பை இங்கே அவுட்புட் விண்டோ பார்க்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் என்ன இன்புட் மெசேஜ் நீங்கள் சேட்க்கு கொடுக்கணும்னாலும் எஸ் கொடுக்க முடியும். இதுதான் ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் ஃப்ளோ டிஃபைன் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு சேட் மாடல், அதாவது ஒரு சேட் பாட் வந்து எமுலேட்டர் மாதிரி இங்கே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது கிரியேட் ஆகிருக்கு பை ட்ரிகரிங் திஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஏஐ ஏஜென்ட் இஸ் நத்திங் பட் ஹியர். எஸ் ஐம் டூயிங் திஸ் ஏஐ ஏஜென்ட் ஹியர். பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டில் பேராமீட்டர்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் 2 போர்ஷன் இருக்குது. செட்டிங்ஸில் அவுட்புட் டேட்டா நீங்கள் எப்படி வேணும் ஆல்வேஸ் அவுட்புட் டேட்டா அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆன் எரரில் ஸ்டாப் ஒர்க் ஃப்ளோவும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கண்டினியூ அப்படின்னு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். கண்டினியூ யூசிங் எரர் அவுட்புட் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் எரரில் இருக்குது. அண்ட் பேராமீட்டர்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இயர் கனெக்டட் சேட் ட்ரிகர் நோடு இருக்குது. அது இல்லாமல் டிஃபைன் பிலோ அப்படின்னு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல உங்கள் ப்ராம்ப்ட் யூசர் மெசேஜை போடலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் யூசர் மெசேஜ் நீங்கள் என்ன போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து என்னோட கோடை பார்த்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் அ சிஸ்டம் மெசேஜ்னு ஒன்று இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ சிஸ்டம் மெசேஜ்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் யூசர் கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. சிஸ்டம் மெசேஜ் வந்து நம்ம எப்படி கொடுக்குறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்டர்வியூ கொஷினில் இந்த யூசர் கண்டென்ட் இருக்குங்களா. ஸோ இதுதான் நான் வந்து ஒரு நோட் பேடில் வச்சுருக்கேன். ஐ ஜஸ்ட் சேவ்ட் இன் டு த நோட் பேட். நீங்கள் ஃபார்மேட் கொடுக்கறது ப்ராப்பராக கொடுக்கணும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை. ஸோ ஐம் ஜஸ்ட் ஷோயிங் தட் ஹவ் இட் கோயிங் டு பி ஒர்க். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ இதுலேருந்து நான் 2 கொஷின்ஸை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி ஒன் ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் சாரி ப்ராப்பராக ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அண்ட் தென் கிவ் இட் டு மை ப்ராம்ப்ட் அண்ட் செகண்ட் கொஷினும் காப்பி பண்ணிக்கிறேன். One second. Second question. Okay, this is my second question. I'm going to give this as my second question. Okay, so 2 questions வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. பிகாஸ் இந்த ஏஜென்ட்டுக்கு நான் என்னவா கிரியேட் பண்ண போகிறேன்னா ஓகே ஒரு சீக்வல் இன்டர்வியூ அசிஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2 சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு நான் இது கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன்னு வச்சுப்போமே. இப்போது எனேபிள் மை ரெக்வைர்ட் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், இது வந்து கேன்வாஸ் பண்ணி எனக்கு ஃபார்மேட் ஆஃப் ரெக்வயர்ட் அவுட்புட் பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிங் அவுட்புட் ஃபார்மேட் உங்களுக்கு வரும் கரெக்ட்டுங்களா. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க இந்த ஸ்டெப்பை. ஜஸ்ட் லைக் தட் யூ ஹேவ் டு கோ பேக் டு யுவர் கேன்வாஸ் போயிடுங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் ஒரு மாடல் கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாடலுக்கு இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவே கனெக்ட் ஆயிருக்கு. பட் இஃப் யூ வாண்ட் லைக் கனெக்டட் ப்ராப்பர்லி சரிங்களா. இப்போ சேட் மாடல் இப்போ என்ன மாடலில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓப்பன் ஏஐ போகிறேன்னா இல்லை அஜூர் ஓப்பன் ஏஐ போகிறேன்னா அப்படின்ற கான்செப்ட் தான் நான் இங்கே சூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷன் தெரியுதா. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அஜூர் ஓப்பன் ஏஐ சேட் மாடல் இருக்குது அண்ட் டீப் சீக் இருக்குது, கூகுள் ஜெமினைன் இருக்குது, வெர்டெக்ஸ் சேட் மாடல் இருக்குது, ஆந்த்ரோபிக் சேட் மாடல் இருக்குது. வாட் எவர் த மாடல் யூ வாண்ட் யூ கேன் சூஸ் இட். இங்கே அஜூர் ஓப்பன் ஏஐ சேட் மாடல் நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ எப்படி அஜூர் ஓப்பன் ஏஐ அக்கௌண்ட்டை நான் கனெக்ட் பண்ணுறது, என்னோட டெப்ளாய்மெண்ட் நேம் கொடுக்கணும். அண்ட் தென் செட்டிங்ஸ்னு போனீங்கன்னா இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே தேர் இஸ் அன் எடிட் ஆப்ஷன். பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் மை அஜூர் ஓப்பன் ஏஐ அக்கௌண்ட் இங்கே. ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன வரும்னா எடிட்னு ஆப்ஷன் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஜூர் ஓப்பன் ஏஐ அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அஜூர் ஓப்பன் ஏஐ கொடுக்கும்போது இதெல்லாம் கேட்கும். இந்த ஏபி கீ இஸ் நத்திங் பட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த அந்த கீ தாங்க. பார்த்தீங்கன்னா என்னோட ஓப்பன் ஏபிஐ கீ, என்னோட வேர்ஷன்ஸ் அண்ட் தென் என்ன இங்கே நான் கொடுத்துருக்கணும் பேஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும் அண்ட் டைப் என்ன டைப்னு கொடுத்துருக்கணும் எல்லாமே நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஸோ டைப்பு வந்து தேவையில்லை பட் ஏபிஐ கீ எஸ் தேவை, ஏபிஐ வேர்ஷன் தேவை, எண்ட் பாயிண்ட் தேவை அண்ட் தென் ரிசோர்ஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா என்னோட மாடல் நேம் இங்கே கொடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க. இந்த 4 கான்ஃபிகரேஷன்ஸ் வேல்யூஸை இந்த 4 கான்ஃபிகரேஷன் வேல்யூஸை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணி பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உங்களோட அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் மாடல் நேமை இங்கேயும் கொடுங்க. GPT-4o கொடுத்துட்டேன். ஸோ மாடல் நேமை இங்கே கொடுத்த அடுத்த செகண்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஐம் ஜஸ்ட் பேக் டு மை மாடல். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஓப்பன் ஏஐ ரெடி ஆகிடுச்சு தெரியுதுங்களா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் மை ஓப்பன் ஏஐ சேட் அக்கௌண்ட்டுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய்டும். இங்கே கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் மாடல் பால் கிரியேட் ஆகிடும். ஸோ சேட் மெசேஜ் அண்ட் தென் சேட் மாடல் அண்ட் தென் மை அஜூர் ஓப்பன் ஏஐ சேட் இங்கே வந்துருச்சு.
ஸோ now I'm going to check how it's going to be work அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ரன் பண்ணி செக் பண்ணிடலாமுங்களா? So I'm going to give my first query here. Got it. Okay. Probably write this query. It's showing the answer. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்திருக்கு பாருங்க அவுட்புட்ஸ். வாவ், இப்படி தாங்க அவுட்புட் வரும். நீங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்கீங்களோ அந்த கொஷினுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ வை நான் இது ஏன் கேட்குறேன், நீங்கள் சாட் ஜிபிடிலேயே கொடுக்கலாமே, நீங்கள் எதை கொடுக்க முடியாது? அப்படி கிடையாதுங்க. சாட் ஜிபிடியில் இல்லை, இது வந்து ஜஸ்ட் அ மாடல் கான்ஃபிகரேஷன் விச் ஐம் டூயிங் இட் ஃபார் மை ஏ ஏஜென்ட். இந்த மாதிரி ஏ ஏஜென்ட்டுக்கு நீங்கள் n நம்பர் ஆஃப் மாடல் நீங்கள் கான்ஃபிக் பண்ணிவிட்டு அதோட மெமரி ஸ்பேஸ் அண்ட் டூல் அவுட்புட் பாசர் இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் கான்ஃபிக் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஏ ஏஜென்ட்டே நீங்கள் இங்கே டெவலப் பண்ணலாம் வித்தவுட் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் அ கோட், ஜஸ்ட் டூயிங் யுவர் கான்ஃபிகரேஷன் வித் வே வேல்யூஸ். சரிங்களா? ஸோ இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெமரி டூல் அவுட்புட் பாசர் இதெல்லாம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஸோ ப்ராப்ளி ஐல் டூ இட் லைக் ஒன் பை ஒன் ஃபார் யூ கைஸஸ். இந்த மெமரி டூல் அவுட்புட் பாசர்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இது கம்ப்ளீட் ஒரு பாட் ஏஜென்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.